ஃபைனான்ஷியல் வேர்ல்ட்ல பணத்தை பத்தி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. பணக்காரங்க அதெல்லாம் சீக்ரெட்டா வச்சுப்பாங்க. ஆனா நாம எக்ஸ்ப்ளோரர்ஸ் மாதிரி பணத்தை பத்தி வேற மாதிரி யோசிக்க வைக்கிற 7 ஃபைனான்ஷியல் ரூல்ஸ் உங்களுக்கு சொல்ல போறோம். ரூல் 1, யூட்டிலிட்டி ரூல். பணம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? லக்ஸரி கார் வாங்குறதா, டாப் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறதா, பாரடைஸ் ட்ரிப் போறதா? இதெல்லாம் நினைச்சா சூப்பர். ஏன்னா பணம்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிறதுக்கு ஒரு டூல் தான் பணம். ஆனா எல்லாருக்கும் இது புரியறது இல்ல. அதுலதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. உதாரணத்துக்கு, உங்களுக்கு சம்பளம் கம்மியா இருந்தா பணம் அதிகமா சம்பாதிச்சா எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும்னு நினைப்பீங்க. ஆனா உண்மையில பணம்னா வேற மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரும். வேலை நேரம் அதிகமாகும், ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரும், ஹெல்த் பார்த்துக்க டைம் இருக்காது. ஆனா பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லல. உருவாக்குற ப்ராப்ளமை விட சால்வ் பண்ற பிரச்சனை அதிகமா இருந்தா அது நல்லா தான் போகுதுன்னு அர்த்தம். யாருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்காது. மில்லியனர்ஸுக்கும் கூட நிறைய வரிஸ் இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் பணம் கேட்பாங்க, சம்பாதிச்சதெல்லாம் போயிடும்னு பயம். ஸோ பணம் அதிகமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பணம் இருந்தா பிரச்சனை இல்லாம இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. ரூல் 2, டைம் ரூல். நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூபிள் விஷயம் டைம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பணக்காரங்க கிட்ட பேசினா இதை நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆனா பணக்காரங்க ஆகணும்னா டைம் எவ்வளோ முக்கியம்னு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதனால அவங்க வாழ்க்கையில பணக்காரங்க ஆகாமலேயே போயிடுது. டைம் மேனேஜ் பண்றவங்க பணத்தையும் மேனேஜ் பண்ணிடுவாங்க. எப்படி பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? 2 ஐடியா சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஒரு நாள்ல இருக்கிற நேரத்துல வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். 1 மணி நேரத்துக்கு நிறைய பணம் சம்பாதிச்சாதான் நாமளால மட்டும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். செகண்ட் பாயிண்ட், நம்ம இளமையா இருக்கும்போது நிறைய நேரம் வேலை செஞ்சாலும் பிரச்சனை இருக்காது. ஆனா நம்ம வயசாக ஆக லைஃப்ல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைங்களை வளர்க்கணும். அப்போ பணக்காரங்க ஆகணும்னா டைம் நம்ம கையில இருக்காது. தமிழ்நாட்டில் இருக்கிற பணக்காரங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். அதனாலதான் அவங்க 24 மணி நேரத்துக்கு அப்பால போய் வெல்த் கிரியேட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ரிச் லிஸ்ட் பாருங்க. எல்லா பணக்காரங்களும் கம்பெனி ஓனர்ஸா தான் இருப்பாங்க. அந்த கம்பெனியில வேலை செய்யறவங்களோட டைம், பணம், நாலேஜ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்க பணக்காரங்க ஆகுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பணக்காரங்க ஆகணும்னா உங்க டைம் மட்டும் இல்ல, மற்றவங்களோட டைம் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். டைமுக்கு டைம் கொடுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண கத்துக்கணும், ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு நாள்ல ஆகாது. வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி வெல்த்னா டைம் அண்ட் பேஷன்ஸ். ரூல் 3, ப்ரொடெக்ஷன் ரூல். நம்ம எதுக்கு இவ்ளோ வேலை செய்யறோம்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? பில்ஸ் கட்டணும், ரிலாக்ஸா ரிட்டையர் ஆகணும், அதுக்கு தான் வேலை செய்யறோம். ஆனா நிறைய பேர் இதை தப்பா பண்றாங்க. சில பேர் வருஷக்கணக்கில் கஷ்டப்பட்டு பணம் சேர்ப்பாங்க. ஆனா அந்த பணத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு தெரியாம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறது டிலே ஆயிடும். ப்ரொடெக்ஷன் ஸ்கில்ஸ்னா என்ன? நம்ம பணத்தை அபியூஸ் பண்ண பாக்குற எனிமீஸ் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறது தான். நம்புங்க, அவங்க எங்க பார்த்தாலும் இருக்காங்க. உங்க வைஃப் கேட்கிற ட்ரீம் வேகேஷன் பேக்கேஜ் உங்க சேவிங்ஸ் ஃபுல்லா காலி பண்ணிடும். உங்க பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற பெரிய வீடு உங்க குடும்பத்தோட கௌரவத்தை மெயின்டைன் பண்ண உதவும். 25 லட்சத்துக்கு மேல இருக்கிற லக்ஸரி கார் உங்க லைஃப்ல த்ரில் கொண்டு வரும். இதெல்லாம் உங்க ஃபைனான்ஷியல் எனிமீஸ். உங்க மெயின் கோல் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க. பணம் சம்பாதிக்கிறது ஈஸி தான். பணக்காரங்க ஆகி அந்த ஸ்டேட்டஸ்லயே இருக்கவங்களுக்கும் ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறது தான். நம்ம சரியில்லாத ஃபுட் சாப்பிட்டுட்டு அதை பேலன்ஸ் பண்ண ஜிம்முக்கு போற மாதிரி நிறைய செலவு பண்ற ப்ராப்ளமை அதிகமா பணம் சம்பாதிச்சு சால்வ் பண்ண முடியாது. பணத்தை எவ்வளோ கேர்ஃபுல்லா யூஸ் பண்றீங்களோ அவ்வளோ நல்லா உங்க ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் இருக்கும். பணம் சம்பாதிக்கிறது நல்லதுதான், ஆனா அது மட்டும் போதாது. நாம சம்பாதிக்கிறத எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கத்துக்கணும். நம்ம எனிமீஸ் கிட்ட இருந்து நம்ம பணத்தை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் சீக்கிரமா கிடைக்கணும்னா இதுதான் வழி. பணம் சம்பாதிச்சா மட்டும் போதும்னு நினைச்சுடாதீங்க. ரூல் 4, மினிமம் சேவிங்ஸ் ரூல். லைஃப்ல எப்பவும் பணம் சேமிக்கணும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபியூச்சருக்காக சேமிக்க சொல்லியிருப்பாங்க. பேங்க்ல பணம் சேமிக்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா எப்பவும் சேமிக்கிறது தான் பெஸ்டா? அப்படி இல்ல. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி பணம் சேமிச்சா பணக்காரங்க ஆயிடலாம்னு சொல்ல முடியாது. உண்மையில பேங்க்ல பணம் போட்டா பேங்க் ஓனர்ஸ் தான் பணக்காரங்க ஆவாங்க. உங்களுக்கு தெரியாது, பேங்க் கஸ்டமர்ஸ் பணத்துல தான் நிறைய லாபம் சம்பாதிக்குது. அவங்க உங்க பணத்தை எடுத்துட்டு மத்தவங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு கொஞ்சமா தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. பணமே சேமிக்க கூடாதுன்னு சொல்லல. பேங்க்ல தேவையான அளவுக்கு மட்டும் தான் சேமிக்கணும். எமர்ஜென்சி, டெய்லி பில்ஸ் கட்ட தேவையான பணத்தை மட்டும் பேங்க்ல வச்சுக்கோங்க. நீங்க இப்பதான் சேமிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா 3 இருந்து 6 மாசத்துக்கு தேவையான பணத்தை சேமிச்சா போதும். இதத்தான் எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லுவாங்க. மத்த பணத்தை வச்சு கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் ஃபண்ட்ஸ், நல்ல கம்பெனிஸ்ல ஸ்டாக்ஸ் வாங்கலாம். பேங்க்ல பணம் போட்டா கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணா இதுல நிறைய சம்பாதிக்கலாம். ஸோ மினிமம் சேவிங்ஸ், மற்றதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ரூல் 5, எக்ஸ்பெக்டேஷன் ரூல். நீங்க மற்றவங்க மாதிரி இருந்தா நிறைய பணம் சம்பாதிச்சா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. நானும் இப்படி தான் நினைச்சேன். ஆனா டைம் போக போக புரிஞ்சுது
நம்ம கோல் எல்லாம் அடைஞ்சாலும் 100% சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. இன்னும் வேணும்னு தோணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சா சந்தோஷமா இருப்பேன்னு. அதுக்கப்புறம் 75,000 ரூபாய் வேணும், அப்புறம் 1,00,000 ரூபாய் வேணும்னு சொல்லுவாங்க. எப்பவும் அதிகமா வேணும். அவங்க அடைஞ்சதை அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க. இதைத்தான் எக்ஸ்பெக்டேஷன் கேப்னு சொல்லுவாங்க. இது ஏன் முக்கியம்? நீங்க என்னோட ஒத்துக்கிட்டாலும் உண்மையில நம்ம எப்பவும் அதிகமா வேணும்னு தான் நினைப்போம். கோல் எல்லாம் தள்ளி போகும். நாம எதிர்பார்க்கறத அடைஞ்சாலும் ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் இருக்கும். நீங்க போன வருஷம் புது வேலைக்கு சேர்ந்து மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சூப்பரா சந்தோஷமா இருக்கீங்க. ஏன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு தேவைன்னு நினைச்சீங்க. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு நீங்க இன்னும் 40,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனா சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கு. நீங்க நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு அதிகமா சம்பளம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, 50,000 ரூபாய் மாதிரி. ஆனா இந்த 10,000 ரூபாய் வித்தியாசம் தான் எக்ஸ்பெக்டேஷன் கேப். இது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்க முடியாது. சில பேர் 75,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகாம 1,00,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. வேற சில பேர் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க 50,000 ரூபாய்க்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. சோ நாம சம்பாதிக்கிற பணத்துல சந்தோஷமா இருக்கணும்னா எக்ஸ்பெக்டேஷன் கேப் ஐ குறைக்கணும். எப்படி பண்றது? ரொம்ப சிம்பிள். நீங்க அதிகமா வேலை செஞ்சு அதிகமா சம்பாதிக்கணும். இல்லைன்னா எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணிட்டு இருக்கிற பணத்துல சந்தோஷமா இருக்கணும். இந்த கேப் இருக்கிற வரைக்கும் ஃபினான்ஷியலா சந்தோஷமா இருக்க முடியாது. ரூல் 6, பிரைவசி ரூல். நிறைய பேர்கிட்ட ஏன் பணக்காரங்க ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டா, பெரிய வீடு வேணும், ஸ்போர்ட்ஸ் கார் வேணும், வேர்ல்ட் டூர் போகணும், எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதுதான் பணக்காரங்க ஆகிறதுக்கு அர்த்தமா? த சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல ஆத்தர் மார்கன் ஹவுசல் சொல்றாரு, வெல்த்னா நாம பார்க்காததுன்னு. அவர் சொல்றது கரெக்ட் தான். தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய பணக்காரங்க சிம்பிளா கார்ல போவாங்க, சின்ன வீட்டுல இருப்பாங்க, பேசிக் ட்ரெஸ் போடுவாங்க, யார்கிட்டயும் ஷோ ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. வெல்த்னா நாம பார்க்காததுங்கிற இந்த ஃப்ரேஸ் நமக்கு நிறைய கத்து கொடுக்குது. பணக்காரங்க ஆகணும்னா ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது. நம்ம வாங்குற எல்லாமே ஃபைனான்சியல் ப்ராஸ்பெரிட்டி கோல்க்கு ஆப்போசிட்னு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அதிகமா செலவு பண்ற ப்ராப்ளமை அதிகமா பணம் சம்பாதிச்சு சால்வ் பண்ண முடியாது. பணத்தை எவ்வளோ கேர்ஃபுல்லா யூஸ் பண்றீங்களோ அவ்வளோ நல்லா உங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இருக்கும். பணம் சம்பாதிக்கிறது நல்லதுதான், ஆனா அது மட்டும் போதாது. நாம சம்பாதிக்கிறத எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கத்துக்கணும். நம்ம எனிமீஸ் கிட்ட இருந்து நம்ம பணத்தை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபைனான்சியல் ஃப்ரீடம் சீக்கிரமா கிடைக்கணும்னா இதுதான் வழி. பணம் சம்பாதிச்சா மட்டும் போதும்னு நினைச்சுடாதீங்க. ரூல் 7, அப்ளிகேஷன் ரூல். குழந்தையா இருக்கிறப்போ இருக்கிற பெஸ்ட் பார்ட் என்ன? லீவ்ல விளையாடுறதா? அம்மா நமக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதா? வேர்ல்ட்ல இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வரிஸ் எல்லாம் இல்லாம லைஃப் என்ஜாய் பண்றது தான் பெஸ்ட் பார்ட். பட் நாம எப்பவும் இந்த ஸ்டேட்லயே இருக்க முடியாது. சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க வேண்டிய டைம் வரும். உதாரணத்துக்கு வேலையில ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலியில ரெஸ்பான்சிபிலிட்டி, நாம வாங்குற பொருள், நாம வாங்குற லோன், இதுல எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பொருள் வாங்குறது சூப்பர் தான்ல, அது நமக்கு யூட்டிலிட்டி கொடுக்குது. உதாரணத்துக்கு வீடு வாங்கினா ஃபேமிலி வளர்க்க ஒரு இடம் கிடைக்கும். லக் இருந்தா அது டைம் போக போக வேல்யூ கூடும். ஆனா வீடு வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்ல. கேஷ் கொடுத்து வாங்கணும்னா நிறைய சேவ் பண்ணணும், இல்லைன்னா மாசம் லோன் கட்டணும், ரிப்பேர் பத்தி கவலைப்படணும், ஒரு சிட்டி ஏரியா இதுலயே சிக்கிக்கிடணும். காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல? ஆனா இது ப்ரொடக்டிவ் டெட். தமிழ்நாட்டுல எக்கானமி ஸ்டேபிளா இல்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பவும் மாறும். சோ வீடு வாங்கினா கூட ஃபைனான்ஸ் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன் இல்ல. கிரெடிட் கார்டு கடன் மாதிரி இருக்கிற கடன்ல அட்வான்டேஜ் 0. கொஞ்சம் கன்வீனியன்ஸ் கிடைக்கும், ஆனா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இதுல தான் கஷ்டப்படணும். ஃபினான்ஷியல் ஃபிளெக்சிபிலிட்டி கம்மி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், பணக்காரங்களுக்கு தெரியும் வெல்த்னா எவ்வளோ பொருள் வச்சிருக்காங்கிறது இல்ல, அந்த பொருளால கண்ட்ரோல் ஆகாம இருக்கிறது தான் முக்கியம். உங்க வெல்த் உங்க ஃப்ரீடம் சம்பந்தப்பட்டது. டாப் கார், பெரிய பங்களா இருக்குது, சூப்பர் தான். ஆனா அது உங்க டெய்லி லைஃபை லிமிட் பண்ணா உங்க வெல்த் கம்மி ஆயிடும். சோ நீங்க பணக்காரங்க மாதிரி ஃபீல் பண்ணணும்னா ஃபினான்ஷியல் செயின்ஸ் உடைக்கணும். கிரெடிட் கார்டு டெட் ஃபுல்லா கட்டிடுங்க. ஓவர் டிராஃப்ட் யூஸ் பண்ணாதீங்க. லோன் எல்லாம் கட்டிடுங்க. அப்போதான் நீங்க பணக்காரங்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.